2 பேர் பேர்ல வீடு வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு கடன் இருக்கு. அந்த வீட்டு கடன வந்து நான் தான் கட்டிட்டு இருக்கேன் மேடம். இப்போ விவாகரத்து பண்ணணும். வீட்டு கடன நான் கட்டிக்கணும். லோன் அக்ரீமெண்ட்ல என் பேர் தான் இருக்கு. அவரு பேர் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, ஒண்ணு வீட வந்து அவர எடுத்துக்க சொல்லுங்க. அப்படி இல்லன்னா வந்து என் பேர் வந்து கிளியர் பண்ண சொல்லுங்க மேடம். லோன்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுமந்திரா நாராயணசாமி. விவாகரத்து வழக்கு குறித்து என்னிடம் வந்து ஒரு பெண்மணி வந்தாங்க ஆலோசனை கேட்பதற்காக. அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. வீடு வந்து 2 பேர் பேர்ல வாங்கியிருக்காங்க. கணவன் பேர்ல, மனைவி பேர்ல. ஆனா லோன் வந்து மனைவி பேர்ல மட்டும் தான் லோன் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது, அவங்களோட கோரிக்கை ஒண்ணுதான். எனக்கு வந்து சொத்துல பங்கு வேணாம் மேடம். ஏன்னா வந்து 10% கட்டுனது, அந்த வீட்ட ரெனோவேஷன் பண்ணது, எல்லாம் வந்து என் கணவர் தான் செஞ்சாரு. எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து விவாகரத்து மட்டும் தான் வேணும். பிள்ளைகள் இல்ல. நான் இந்த விவாகரத்து பண்ணிட்டு நான் என் வாழ்க்கைய பார்த்துட்டு நான் நிம்மதியா வாழணும் மேடம். ஆனா அந்த லோன் இருக்கு இல்லையா? அந்த கடன் இருக்கு இல்லையா வங்கியில? அதுலருந்து என் பேர வந்து கிளியர் பண்ண சொல்லுங்க மேடம். எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து என் பேர்ல எந்த ஒரு லோனும் வேணாம். அப்படி நாங்களும் கணவர கூப்ட்டு, மனைவியும் கணவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது விவாகரத்து 2 பேரும் வந்து சேர்ந்து மனு தாக்கல் செய்ற மாதிரி. அதுக்கப்புறம் சொத்து வந்து 6 மாத காலத்துல அந்த கணவர் வந்து ரீஃபைனான்சிங் பண்ணி அவர் பேருக்கு அந்த சொத்த மாத்திக்கணும். அப்படி இல்லன்னா 6 மாத காலம் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த மனைவிக்கு வந்து கணவர் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி குடுப்பாரு. அதாவது அதிகாரம், மனைவிக்கு அதிகாரம் குடுத்து, அந்த மனைவி வந்து அந்த சொத்த வந்து விக்கணும். வித்துட்டு அதுல வருகின்ற லாபம் இருக்கு இல்லையா? ஓகே. அப்படி வந்துச்சுன்னா கூட மனைவி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இந்த வீட்ல இருந்து எந்த ஒரு காசு வேணாம். லோன்ல இருந்து என்னை வெளியாக்குனா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த காசு வந்தா கூட, மேற்கொண்டு காசு வந்தா கூட, அந்த கடன அடைச்சுட்டு, வங்கி கடன அடைச்சுட்டு, மேற்கொண்டு உள்ள பணத்த வந்து என்னோட கணவர்கிட்டயே குடுத்துருங்க. அந்த பெட்டிஷன்ல அப்படியே எழுதிருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சோ, விவாகரத்து வழக்குன்னு நீங்க வந்து மனு தாக்கல் செய்யும் பொழுது, எல்லாம் வந்து உங்களோட பெட்டிஷன் வந்து அழகா எழுதிருங்க. இது இப்படி செய்யணும். இது இப்படி செய்யணும். இது இப்படி செய்யணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு காலக்கெடு இருக்கணும். அதாவது டைம். இந்த டைம்க்குள்ள இது செய்யணும். இந்த டைம்க்குள்ள செய்யணும். அப்படி செய்யாமல் தவறினால் என்ன ஆகும்? என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அதெல்லாம் உங்களோட பெட்டிஷன்ல அழகா எழுதி நீதிமன்றத்துல இருந்து அந்த ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட உரிமை வந்து பாதுகாக்கப்படும். செய்முறை இருக்கும். நன்றி, வணக்கம்.